இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காரப்பொடி மீன் குழம்பு. காரப்பொடி மீன் குழம்புன்னு சொன்ன உடனே நம்ம வழக்கமா வைக்கிற மீன் குழம்பு மாதிரின்னு நினைச்சுக்க போறீங்க. ஊர்ல சளி பிடிக்க சொல்ல எங்க பாட்டி இந்த குழம்பு தான் எனக்கு வச்சு கொடுப்பாங்க. அப்போ மிக்சிலாம் இல்லாத டைம் எல்லா மசாலாவையும் எங்க பாட்டி அம்மியில தான் அரைப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே டேஸ்ட் வரணும்னு நானும் எல்லா மசாலாவையும் அம்மியிலே அரைச்சிட்டேங்க. எங்க ஊர்ல எல்லாம் மண்சட்டியில தாங்க குழம்பே வைப்பாங்க. எந்த தெருவில் நின்னாலும் அந்த குழம்போட வாசனை தாங்க வரும். அந்த சட்டியில மசாலாலாம் போட்டு மிளகாத்தூள் போட்ட புளி தண்ணியை ஊற்றி அதை ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டு காரப்பொடி மீனை ஒன்னொன்னா நம்ம குழம்புல போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா அடடா, அப்படியே குழம்பு மேல அந்த மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு எடுத்தோம்னா சும்மா மணமா இருக்குங்க. இலையில சுடசோறு போட்டு அப்படியே அந்த மீன் குழம்பு எடுத்து சாப்பாட்டு மேல போட்டு சைடிஷ்க்கு ஒரு முட்டை ஆம்லேட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம முகப்பேர் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.